சொல்லும்பொழுதே ஒரு மனுஷன் திருந்துனா அவன் என்ன செய்யும்? புத்திசாலி. பாருங்க, our sins cry out to God for judgment. நம்முடைய பாவங்கள் தேவனுடைய தண்டனைக்கு கதறி கொண்டிருக்கான். புரியுதா? our sins crying out to God, cries out for judgment, for our judgment. இந்த வேர்ட் ஜட்ஜ்மெண்ட்னோடனே தயவு செய்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஆண்டவர் எப்பொழுதுமே ஜட்ஜ்மெண்ட் வரும்பொழுது அவருடைய தலையிடுதல் சரிப்படுத்துறதுக்கு. புரியுதா? when the word judgment, பைபிளில் எந்த இடத்துலையும் ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் வந்தாலே அந்த இடத்துல தண்டனைக்குரிய காரியம் இல்லை, அவர் மீட்கிற காரியத்தை குறித்து யோசிக்கிறார். புரியுதா? ஏன்னா நம்ம தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட்னோடைய எல்லாத்துக்கும் அப்படி தான் வருது. ஆனால் பைபிளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்னென்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் அவர் மீட்பு பணியில் இறங்குற காரியத்தை காமிக்குது, இறக்கத்தை காமிக்கிறது. டிசிப்ளின் அப்படின்னு வரும்பொழுது என்னது? குச்சியத்தை அடித்தா டிசிப்ளின் இல்லை. அவங்கள்ட்ட பேசும்பொழுது புத்தி சொல்கிறீங்களே அதுதான் டிசிப்ளின். இப்போ நான் பேசுகிறேன்ல இதுதான் டிசிப்ளின். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்ல இதை செய்யாதீங்க, இதை செய்யுங்க, இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் டிசிப்ளின் பைபிள் பிரகாரம். புத்தி சொல்வது தான் டிசிப்ளின். குச்சியத்தை அடிக்கிறது இல்லை, ரோத்னாத்தை அடிக்கிறது இல்லை. இப்போ புத்தி சொல்லும்பொழுதே ஒரு மனுஷன் திருந்துனா அவன் என்ன செய்யும்? புத்திசாலி. அப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்? நான் சொல்லும்பொழுதே கேளு, ரோத்தானை எடுக்க வைக்காத. இப்போ பிள்ளைங்கள்லாம் நிச்சயமாக சின்ன பிள்ளைங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பீங்க, ரோத்தானில் அடிப்பீங்க, இல்லை நினச்சோம் அவங்களுக்கு சில தண்டனை கொடுப்பீங்க. இதெல்லாம் நல்லது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. இப்போ நோனோ ஐ ஒன்ட் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி செய்வாங்க. அதனால் சில நேரத்தில் 2-3 தட்டினா தான் அவங்களுக்கு விளங்கும். அடுத்து நான் சொன்னால் 2 தட்டு விழுவோம். அதுக்காகவே அவங்க அது மாதிரி செய்யாமல் இருப்பானுங்க. ஓகே. ஆனால் புத்தி சொல்வதை அந்த டிசிப்ளின் என்று சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா புத்தி சொல்வது. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா இது டிசிப்ளின். அதான் டிசிப்ளினிங். ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்கிறோம்? ஒழுங்குபடுத்துகிறோம்.